உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தாங்கிட இப்பொழுதே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதியும். கிருபைக்குள்ளாய் மூடும், தயவுள்ள கரத்தினால் மூடும், இரக்கத்தினால் மூடும், அன்பினால் மூடும். ஆண்டவரே
இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அமரும். Praise the Lord. Thank you, Jesus. கர்த்தருடைய பந்தைக்கு நாம் கடமை இருக்கிறோம். சிறு பிள்ளைகளாலும் வாலிப பிள்ளைங்கள தயவு செய்து போயிட்டு ஒரு இடத்துல வந்தால் அமைதியாக உட்காந்துருங்க. 10 முறை எழுந்து போகாதீங்க. செல்ஃபோனை தயவு செய்து ஆஃப் பண்ணுங்க. கொஞ்சம் இல்லை சைலண்ட் கேர் போடுங்க. நீங்களாம் ரொம்ப பிஸி மேன் தான். ஆனால் கர்த்தருக்கு மரியாதை கொடுக்க முடியாமல் கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணுங்க. பிரைஸ் எல்லாம் எல்லோருக்கிட்ட சொல்கிறோம், எப்பா அவங்க கவனிங்க, அவங்களே ஓஞ்சி போயிடுறாங்க, இவங்களுக்கு நம்ம சொல்லவே முடியாதுங்க அப்படின்னு. அதனால் கோஆப்ரேட் பண்ணுங்க. சரியா? ஆலயத்தில் வந்தால் அமைதியாக உட்காந்து கர்த்தரை ஆராய்ங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இது கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு உங்களுக்கு ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொருவரும் இதில் பங்கு பெறலாம். சரி சொல்கிறோம் பாருங்க, இது வந்து ஒரு உடன்படிக்கை. நான் கர்த்தரோடு கூட பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை. ஞானஸ்நானம் என்பது ஒரு உடன்படிக்கை இல்லையோ, பந்தி அது ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் மக்கள் நான். அந்த தெய்வம் எனக்காக பலியானார், எனக்காக ரத்த சிந்தினார், எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், என்னை தேடி வந்தார், எனக்கு வாழ்வு கொடுக்கும்படியாய் அவர் மனமாய் தூங்கினார் என்று சொல்லி நீங்க என்ன பண்றீங்க? உங்க வாழ்வில் அதை ரெகக்னைஸ் பண்றீங்க, அக்செப்ட் பண்றீங்க. அதுதான் பந்தி. இது வந்து ஒரு ட்ரெடிஷன் மாத்திரம் இல்லை, தேவனோடு கூட நல்மனம் கொள்ள வேண்டும். இதை வாங்கிட்டு நான் சாப்பிட்டேன் அப்படி இருந்தோம் அவதான் ஓடுறது அப்படிலாம் இருக்காதுங்க. அதோடைய வார்த்தையை கேளுங்க. நிச்சயம் கர்த்தர் மத்தியில் செய்வார். ஒவ்வொரு நாளும் இதை எண்ணி பார்த்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தேவனே, ஒரு சிலுவை இல்லைன்னா, ஒரு ரத்தம் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியாது, இந்த பாக்கியத்துக்கு வரவே முடியாது என்று சொல்லி நன்றி உள்ளத்தோடு அவர் சமூகத்தை என்ன பண்ணுங்க, நோக்கி பாருங்க. கர்த்தர் மத்தியில் பெரிய காரியத்தை என்ன பண்ணுவாரு, செய்வார். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ணுவோம். அளவில்லாமல் நேசிக்கும் எங்கள் தந்தையே, கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம். தேவனே, இந்த பந்தியில பங்கு கொள்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் தாமே பங்கு பெறுகிற ஒவ்வொரு மக்களையும் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் உமக்கு சொந்தமானவர்கள், உங்களுடைய பிள்ளைகள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். ஆண்டவரே, நீர் ஆண்டவரை ரத்த கொட்டைக்குள்ளாய் மூடி வைத்து அவர் உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் தந்து நீர் அவரை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.